ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது புதன்கிழமை ஈவினிங் போல இந்த விளாக் வந்து எடுத்திருந்தேன். அன்னைக்கு பிரதோஷம் இல்லையா? அதனால கோவிலுக்கு வந்து கிளம்பிட்டேன். இப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரதோஷம் விடுறது கிடையாது. எல்லா பிரதோஷத்துக்கு வந்து கிளம்பி ஓடி போறது. அது என்னவோ தெரியல, கோயிலுக்கு போயிட்டு வந்தா அவ்வளோ பீஸ்ஃபுல்லா இருக்கு. ஏதோ மனசே கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற மாரி தெரியுது அப்படின்றதுனால, அது தூரமா இருந்தாலும் பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிறது. கொஞ்சம் அபிஷேகத்துக்கு பாலு, பூ எல்லாமே எடுத்துக்கிட்டு, ஒரு 4 4:30 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவேன். இன்னைக்கு எதிர் வீட்டு ஆண்டி வராங்கன்றதால கொஞ்சம் லேட்டா தான் வந்து போயிருந்தோம். இருந்தாலுமே நந்திக்கு அபிஷேகம் பார்க்கறது வந்து பார்த்துட்டு நான் கூட முடிஞ்சிருக்கும்னு நெனச்சிருந்தேன். ஆனா வந்து பார்த்தாச்சு. கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய மேஜிக் பண்ணுவாரு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஒரு சிலதெல்லாம் நமக்கு புரியாது. அந்த மாரி என்னோட லைஃப்லயுமே நெறைய மேஜிக் வந்து பண்ணியிருக்காரு எம்பெருமான். அதெல்லாம் நெனச்சு பார்த்தாலே அவர் கைய இன்னும் கொஞ்சம் இறுக்கி வந்து பிடிச்சுக்கணும் அப்படின்ற மாரி தான் தோணுது. கொஞ்சம் பூ, அரளிப்பூ, காக்கட்டாலாம் பூத்திருந்தது இல்லையா? எல்லாத்தையும் எடுத்து வந்து அங்க போய் அபிஷேக பொருள்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக கிளம்பியாச்சு. போன உடனே இன்னைக்கு முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நினச்சு தான் பார்த்து போயிருந்தோம். அப்பதான் வந்து பாலாபிஷேகம் நடந்தது. பரவால்ல, கரெக்டான டைம் தான் வந்திருக்கோம் அப்படின்னு வந்து தோணுச்சு. இப்பலாம் வந்து எனக்கு வந்து ஒரு சில டைம்லாம் வந்து 6 மணிக்கு தான் கரெக்ட்டா போவேன். இப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நாளா வந்து பார்த்தீங்கன்னா, நந்திக்கு அபிஷேகம் பண்றப்பயே போயிறது. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது பார்க்கறதுக்கான குடுப்பேன். எனக்கு டைம் வந்து அந்த அளவுக்கு செட் ஆகல. இப்ப தான் வந்து கரெக்ட்டா அந்த டைமுக்கு வந்து போய் பார்த்துடணும் அப்படின்ற மாரி வந்து கிளம்பி போயிட்டேன். இன்னைக்கு பிரதோஷத்துக்கு ஒரு விஷயம் வந்து நெனச்சிருந்தேன். பிரசாதம் வந்து செஞ்சு எடுத்துட்டு போணும் அப்படின்னு நெனச்சிருந்தேன். கேசரியும், கல்லையும். ஆனா வந்து எப்படி மறந்தேன்னு தெரியல. நைட்டே கல்ல வாங்கி ஊற வைக்கிறதுக்கு மறந்துட்டேன். சரி, அடுத்த டைம் வந்து செஞ்சு எடுத்துட்டு போலாம் அப்படின்ற மாரி மனச வந்து தேத்திக்கிட்டேன். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா வந்து கொஞ்சமா பூ கட்டிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து ஆ பாட்டு படிக்கிற மாரி தான் இருந்தது. அதனால சரியா வந்து எதையும் வந்து பார்க்கல. அதுக்கப்புறம் கோவில வந்து சுத்தி வந்துட்டு, அதுக்கப்புறம் பிரசாதம் வாங்கிட்டு வந்தாச்சு.